குளத்தங்கரையில படி கட்டிட்டு தன்னுடைய பேரை போட்டுக்கிறானே, அத அப்ப நினைச்சிருக்க மாட்டான். நடந்து போறவெல்லாம் தன் தலைமையில தான் காலு வச்சு நடந்து போவான்னு. மாசம் 200 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக உங்க அப்ப அந்த காலத்துல போராடலப்பா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். சிவாஜி கணேசன் அங்கம் வகித்த நாடக குழு தன் அடுத்த நாடகத்தை நடாத்த நாமக்கல்லுக்கு வந்தடைந்தது. நாமக்கல்லில் கணேசனுக்கு பிற்காலத்தில் நடிப்புலகில் பெரும் சாதனை புரிவதற்கு அடித்தளமாக விளங்கிய ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்தின் பெயர் டம்பாச்சாரி நாடகம். அதில் டம்பாச்சாரி எனும் வேடத்தில் சாமண்ணா ஐயர் என்பவர் நடித்தார். அவர் ஏற்று நடித்த வேடங்கள் 11. அவைகள் நாவிதர், தவசிப்பிள்ளை, டாபர் மாமா, பொறியாளர், அமீனா, வக்கீல், அப்பர் சாமிகள், சட்டி பரதேசி, கோமுட்டி செட்டியார், ஷேக் மீரா, லெப்பைடு. அந்த 11 வேடங்களுக்கு ஏற்ற வகையில் உடை அணிந்து பேசி சாமண்ணா ஐயர் நடித்தார். கணேசனுக்கு நாடகங்கள் இல்லாத நேரங்களில் இந்த நாடகத்தை அடிக்கடி வந்து பார்க்க ஆரம்பித்தார். இந்த நாடகத்தால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர் தானும் இதுபோன்று பல வேடங்களை ஒரே நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை தன் மனதுக்குள் விதைத்தார். சிவாஜி கணேசனுக்கு தோன்றிய இதே லட்சியம் அந்த நாடக அரங்கில் இன்னொரு மூலையில் இருந்து இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த இன்னொருவருக்கும் தோன்றியது. அவர்தான் ஏ.பி. நாகராஜன். பிற்காலத்தில் ஏ.பி. நாகராஜன் இயக்க சிவாஜி கணேசன் 9 வேடங்களில் நடிக்க வெளிவந்த வெற்றி திரைப்படம்தான் நவராத்திரி. சிவாஜி கணேசன் நாடக குழுவில் இருந்த நேரம் அவருக்கு கடுமையான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தாங்கள் நடிக்கும் எந்த நாடகத்தின் வசனங்களையும் 2 நாட்களில் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது நாடக குழுவின் எழுதப்படாத சட்டம். 3ஆம் நாள் வார்த்தை தடுமாறினால் பிறம்படி நிச்சயம். அத்தகைய கடுமையான பயிற்சிக்கு ஆளாகி சில நேரங்களில் தண்டனையும் பெற்றார் கணேசன். இப்பயிற்சி இவருக்கு பிற்காலத்தில் பல பக்க வசனங்களை விரைவாக மனப்பாடம் செய்யும் ஆற்றலை கொடுத்தது. அதற்கு அடுத்த நிலையில் வசனங்களை பிறர் வாசிக்க சொல்லி மனப்பாடம் செய்து கொள்ளும் ஆற்றலை கொடுத்தது. குளத்தங்கரையில படி கட்டிட்டு தன்னுடைய பேரை போட்டுக்கிறானே, அத அப்ப நினைச்சிருக்க மாட்டான். நடந்து போறவெல்லாம் தன் தலைமையில தான் காலு வச்சு நடந்து போவான்னு. மாசம் 200 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக உங்க அப்ப அந்த காலத்துல போராடலப்பா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். பிரதியாக்கம் டாவின், குரல் கவிராஜ்.